நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் எல்லா அதிருப்தியில தான் இருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்த சம்பவம். ரஜினி சீமான் சந்திப்புக்கு பிறகு எடுத்த முக்கிய முடிவு என்ன நடக்கிறது கோவையில்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அதிருப்தி தெரிவிக்கும் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சிலர் சமீப காலமாக அக்கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். சீமான் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் தங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்றும் கூறி அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி தாவேக உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் 20 நபர்கள் 2 தினங்களுக்கு முன்னதாக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு, அதிமுக எல்லாத்தோட அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அதே சூழல் தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அது மாதிரியான விமர்சனங்களை பெருசா இங்க வரங்காட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இந்த நிலையில்தான் தங்களது ஆதரவாளர்கள் 200 பேருடன் கோவையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து திமுகவில் இணைந்தனர். அப்போது புதிதாக கட்சியில் இணைந்த அனைவரையும் பொன்னாடை போர்த்தி வரவேற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அனைவரோடும் அமர்ந்து குரூப் போட்டோவும் எடுத்துக்கொண்டார். இதையடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் சீமான் ரஜினியை சந்தித்த பிறகே இந்த முடிவை எடுத்ததாகவும் சங்கியாக இருப்பதை விட தோழராக இருப்பதே சரி என்று முடிவெடுத்து திமுகவில் இணைந்ததாகவும் கூறியுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினியை சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 நாளைக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி இருந்தாங்க. எந்த கட்சிக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான தலைமை இருக்க கட்சியில் போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதே அன்னைக்கு அண்ணன் ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு சங்கி எங்கள் தோழர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அது சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் தோழராக இருக்கிறதே சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம். சரியான தலைமையும் இருக்குங்க. அடுத்த 25-50 ஆண்டுகளுக்கு வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது. பொறுப்பு அமைச்சரும் வலுவான எங்கள் கோவைக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மண்டலத்துக்கு வலுவான அமைச்சர் இருக்கார். அவங்களோட இணைஞ்சு பயணிப்பு மக்கள் சேவை செய்வோன்ற எண்ணத்தில் நாங்கள் இப்போது எங்களோட உறவுகளுடன் சேர்ந்து இங்கே திராவிட கழகத்தில் இணைஞ்சிருக்குங்க. வடக்கு மாவட்டம் முழுவதும் வடக்கு மாவட்டம் புதிய நிறைய பசங்களோட உறவுகள் நண்பர்களோடு எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. வடக்கு மாவட்டம் தாங்க. வடக்கு மாவட்டம் வணிகர் பாசறை, தொழிற்சங்க பாசறை அன்னைக்கு கொடுத்த பட்டியல் கொடுத்துருக்குங்க. எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. இந்த திமுக இணைஞ்சிருக்கிறது இப்போ இந்த கடந்த 2 நாட்களாக எடுத்த முடிவா இல்லை ஏற்கனவே முடிவெடுத்து இல்லை, இந்த 2 நாட்களில் நான் அன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எதுவும் முடிவெடுக்கலைங்க. தமிழ் தேசிய இயக்கங்களே வேறு ஒரு இயக்கங்களுக்கு இணைஞ்சு பயணிப்போன்ற முடிவில் தான் இருந்தாங்க. நான் இப்போ அண்ணா அன்னைக்கு கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் மாறினாங்க. நம்ம பாரதிய ஜனதாவோட ஒரு இதுவாகவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, அதனால் சங்கி தோழருங்கும் போது வேண்டாம், நாங்கள் தோழர்களாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் இணைஞ்சிக்கலான்ட்டு. ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே இளைஞர்கள் அதாவது இப்போ பொதுவாகவே தமிழகத்தில் ஒரு எப்படி சொல்லணும், நேர்மறையான அரசியல் தேவைப்படுதுங்க. இங்கே தேவைப்படுது. அது ஐயா டெப்டி சிஎம் கிட்ட இருக்குங்க. ஒரு சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமைனா அவர் டெப்டி சிஎம் தாங்க இப்போதைக்கு தமிழகத்தில். எல்லாருமே எதிர்ப்பு அரசியல் போடுவாங்க, சத்தம் போட்டு பேசுகிறது, அந்த மாதிரி நடிகர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு சிரிச்ச முகமாக நேர்மறையான ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இளைஞர்கள் நிறையா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தம்பிங்க பசங்க எல்லாருமே இளைஞர்கள் ஈர்க்கிறதுக்கு காரணமே அதான். இப்போ என்ன ஈர்க்கிற கூட அதான் காரணங்க. இங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேர்மறையான ஒரு அரசியல் தேவைப்படுது. அதற்காக வந்துருச்சு. நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குங்க. அன்றைக்கே சொல்லியிருந்தேன், நிறைய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. எங்கே போகிறதும் தெரியாமல் இருக்கிறாங்க. மாற்றத்துக்கு வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இங்கே வரது முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது பேசியிருக்கிறாங்களா? பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இது உடனடியாக நாங்கள் இன்றைக்கி எடுத்த முடிவு. அதில் தயாராக தான் இருக்கிறாங்க. வரக்கு நிறைய பேர் அனுப்பணும். இல்லை, அந்த மாதிரி இல்லை. நான் உள்ளூர் வாசி தாங்க. அப்படி இல்லை, மிரட்டலாம் எதுவும் இல்லைங்க.